கதைகள். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் செந்தூரன். நான் தான் பிதுஷன். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுக்கு முன்னால் இந்த பூக்கொண்டை பக்கத்தில் தான் நிற்கிறோம். ஏன் நிற்கிறீங்க? 2 நிமிஷமாக காய்ச்சி இன்றைக்கு வந்துட்டு செந்து என்ன விட்ட காலம் உடனே வந்து கேட்டிருந்தேன் என்னென்னா அப்படியே பிதுஷன் இன்றைக்கு வந்துட்டா அம்முக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறோம்னா அம்மைக்கு வந்துட்டு அதுக்கு நீ தாண்டா வேறு ஒன்று இன்றைக்கு வந்துட்டு வீடியோ எடுக்காக்க ஆக்கள் ஒன்றும் இல்லை. அப்போ சர்ப்ரைஸாக வந்து ஒன்று கொடுக்க போகிறோம். அப்போ நீ வந்தால் தான் கொஞ்சம் பிரியோசனமாக இருக்க மட்டும் நீ என்ன அப்போ வந்து காலாவில் எத்தனை மணி கிளப்பினீங்கள்? இன்னும் போய் சொல்லக்கூடாது 6:50 அதை கொஞ்சம் 10 நிமிஷம் கூட்டி தான் சரி. அப்புறம் 6:50 போல் வந்து செந்து எழுப்பினா என்னடா செந்து இன்றைக்கு வந்துட்டு அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். இன்றைக்கு வந்து நல்ல நாள், அதாவது அக்ஷய திதின்னு சொல்லி நல்ல நாளாம், அதாவது வந்து எல்லாருமே நகை எடுக்கிற நாளாமண்டு வந்துட்டு செஞ்சு சொல்லியிருந்தான். அப்போ நான் சொன்னேன் அதுக்கு நீ இப்போ என்றா செய்ய போகிறேன்றதுக்காக இல்லையடா தெரியாத முன்ன கல்யாணம் கட்டி கொஞ்சம் காலங்கள்லாம் இருக்குது. அப்போ அக்ஷயதிக்கு நகை எடுத்தாலாம் காலம் ஃபுல்லாக நகை எடுத்துக்கொண்டே இருக்கலாம்னு செஞ்சுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசையாரோ காட்டி விட்டுனேன். காலம் ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கொண்டு இல்லை ஒரு வருஷமோ அதான்டா அப்படி கதைன்றது நான் சொன்னதா மாதிரி காலம் ஃபுல்லாண்டா தொடர்ந்து எடுப்போமோ. சரி அப்படியே கவிஞ்சு வாங்க எடுக்கணும் வாங்க. அப்போ வந்துட்டு நகை எல்லாம் எடுக்கணும் வந்து நகை என்ன விலைக்கு என்ன செய்ய போகிறேன்னு நீ நினைக்கிற மாதிரி பவுன் கணக்கில் எடுக்கையில் நார்மலாக வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு ஒன்று எடுக்க போகிறேன். அதை வந்துட்டு நீ வீடியோடு நாங்கள் கதைப்போம்னு சொல்லி இப்போ நான் காலமாக போய் எடுத்துகிட்டு வந்து நானும் சேர்ந்து வந்து அம்மது காலம் போய் நகை கடையில் வந்து நகையெல்லாம் எடுத்து ஒன்று வந்தாச்சு. அப்போ நகையண்டைக்கே யோசிப்பீங்கள் பெருசாக வந்துட்டு அம்முக்குண்டைக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் சேர்ந்து கொடுக்க போகிறான்னு சொல்லி அப்போ எதிர்பார்க்கணும். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறாங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய அளவுக்குலாம் எங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ற அந்த தினத்துக்கு எடுத்து கொடுத்தா நாங்கள் எடுப்போம்ன்றக்காண்டி அந்த ஒரு தும்பு மாரியா தும்பு மாரி அப்போ வந்து செந்து எடுத்து கொடுப்போம். அதை தான் வந்து நீங்களுமே பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு அம்மூண்ட மனநிலை எப்படி தெரியும். ஏன்டா அந்த காசுல நம்ம அம்முட்டை வண்டி நீங்கள் இல்லாட்டி இது இல்லை சேர்த்த காசு வேலை செஞ்ச காசுல எப்படி வச்சு நம்பர் வந்து முதல்ல சேர்த்து வச்சு நீங்களே சேர்த்து வச்சது அவாட்ட கொடுத்து வச்சதான் பேங்க்ல கலந்ததா போய் எடுத்தது தான். சரி அவள் சொல்லாம அப்போ இன்றைக்கு அடிவிடாது சோத்து பானையாது அவாக்கு தான் நகை கொடுக்க பெரிய சந்தோஷமா இருக்குமே. அப்போ உண்மைக்கு வந்துட்டு பார்த்துருப்பீங்க செந்துன்ற பாசத்தையுமே பாருங்க தன்னோட மனசு வந்துட்டு நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்ன்றோடனே உண்மைக்கு வந்துட்டு அதை வந்துட்டு வார்த்தையால் சொன்னால் மட்டும் காணாது செயலால் தான் காட்டணுன்றதுக்காக நகையாக வந்துட்டு எடுத்துருக்கான். நமக்கு வந்து அதை தான் நீங்களுமே பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு தான் வந்து அம்முல வச்சுருக்க பாசத்தை என்ன மாதிரி வழிகாட்டுறேன்னு செந்துக்கு தெரியலை. கடைசியில் என்ன மாதிரி வழிகாட்டிக்கான்னு நீங்களே பாருங்க. கையக்க தாங்க பார்ப்போம். என்னத்துக்கு ஏற்கனவே வந்து சொல்லிப்பா அம்மு சொல்லிப்பா நினைக்கிறேன் பச்சை ஊற்றினேன் காட்ட போறீங்களா? ஆனால் வந்து இதெல்லாம் காட்ட குத்தவே இல்லை. அவர் அன்பு நிமித்தத்தை குத்திக்கிங்களே. எனக்கு ஒரு விருப்பம் உண்டு கையில் குத்தணும். அம்மா தளம்பு வீர தளம்பு தான் கிடக்கு. இங்கே அப்படியே கிட்ட வந்து பார்த்தா தெரியும். இங்கே பாருங்க செந்து வந்துட்டு அம்மு வந்து சொல்லி வந்துட்டு பச்சை கொடுத்திக்கலாம் பாருங்க. அதாவது வந்து இன்னொரு பாசம் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வலியும் குத்தேக அந்த வலியும் அம்முவை நினைச்சு கொண்டே இருந்திருப்பீங்க மறக்கக்கூடாது. பெயினை கீற மாதிரி ஊசியால் கீறி கொண்டு இல்லை வேறு அதானே நம்மக்கு வந்துட்டு பாருங்க ஒரு நோ தெரியாமல் வந்துட்டு குத்திருக்காங்க. அப்போ அம்முக்கு காட்டே அம்மு ரியாக்ஷன் எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்ததாவா கொஞ்சம் வலிக்காடு இருந்தேன். நான் இதுபோல இதண்டி போட்டு நான் புரியல ஐஸ் பேப்பன் எனக்கு அது வாங்கித்தா இது வாங்கித்தா அந்த காசை தாண்டி ஐஸ் இல்லை. சரி அப்போ நீங்கள் அந்த காட்டைக்குள்ளே அம்முண்ட கண்ணால் தண்ணியும் படிஞ்ச மாதிரி தண்ணி வடிக்கல ஆக ஊரா பொய்யும் சொல்ல சும்மா சந்தோஷமா இந்த பேரை குத்திட்டான் தன்னோட படித்த பிள்ளைய காட்டின வச்சு காட்டியப்பா இன்றைக்கு அனுப்பினோம். நான் எந்த ஸ்டேட்டஸ் பார்த்ததான் கேட்டேன் நான். அப்போ அம்மா ஸ்டேட்டஸ்லாம் போட்டு புழுவினதான் 5 மாதிரி புருஷன் அப்படின்னு சொல்லி அடித்து கொஞ்சம் நாளைக்கு கொண்டாடுன்னு தான் அதை வச்சேன்னு. அப்போ இன்றைக்குமே வந்துட்டு நல்ல நாளுன்ற வழியாக இன்றைக்கு வந்து சேர்ந்து நகை எடுத்துருக்கான். அப்போ அம்மு எங்கே போயிட்டான்? அம்மு கோயிலில் நிற்கிறேன். கோயிலில் நிற்கிறேன். அப்போ அம்மு வந்தோன்னே நாங்கள் அம்முக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். நாங்கள் என்ன செஞ்சு தான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் சும்மா பெம்பளை கதைச்சா தான் நல்லா இருக்கும் வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்போ வந்த கலைக்கு நீ சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்ட்டு வீடியோ எடுத்து ஒன்று பேசுகிறாலும் இல்லையா என்ன வந்து கூட்டிக்கொண்டு வந்து ஓட்டு இந்தாங்க ஒன்று பானம் கொடுப்பேன் சாப்பிடு பானம் தேத்தனியா பானம் தேத்தினா கொடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் கனக கதைக்கு வந்துட்டு பார்க்குற ஒருவளுக்கு வந்து சில டைம் கூவம் பெருமை இப்போ என்னடா கதைச்சு கொண்டேக்கான் பொருளை காட்டுறான் இல்லையேன்னு. சரி ஓகே தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல்காரன் பெஸ்ட் டைம் பண்ணிக்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலேக்கு பெல் பண்ணணும்னு சொன்னால் செந்துருநாக்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் வந்து உடனே உங்களுக்கு வந்து சேருமே. இப்போ நாங்கள் நீ போய் அம்மா கூட்டிகிட்டு வானே நான் இருக்கணும். ஓகே கூட்டிகிட்டு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு செந்துவும் அம்முவும் வந்துட்டு வேலையை நம்ம பாருங்க. அம்மா கொஞ்சம் வாங்க
எங்க சேர்ந்து கூட்டிட்டு வந்தேன் கோயிலால எங்கால போங்க கரண்ட் அடிச்சாக்குமே நினைக்கிறேன். ஓகே அப்போ வந்துட்டு ஆமா இன்றைக்கு என்ன நாளுன்னு தெரியுமே சரியா வீடியோ எடுக்க தெரியாது என்ன நாளுண்டு. இன்னைக்கு எங்க போயிட்டு வாரு? இந்த கோயிலுக்கு போயிட்டு வாருங்க. கோயில்ல இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்றைக்கு எங்களோட கோயில்ல கொடியேறிட்டு அதனால நாங்கள் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு வரோம். கோயிலில் போய் கும்பிடு. இன்றைக்கு வந்துட்டு நல்ல ஒரு சின்னம்மா, அதாவது வந்துட்டு தங்கம் எடுத்தவர்களுக்கு தங்கம் வந்துட்டு காலம் பூரா வந்து கிடைக்கும்னு சொல்லி ஒரு வர முண்டிட்டு கமெண்ட். ஆனா இல்ல அது சும்மா தெரியுமா? இல்ல உண்மை கதை நான் வந்து நாங்கள் போன வருஷம் ஒரு தங்கம் எடுத்தோம் நாங்கள் ஒரு மோதிரம். ஆனா இந்த வருஷம் நாங்க எடுக்கவே அப்ப இந்த வருஷம் தங்கம் எடுத்தா நீ நம்புவிய உண்மையுண்டு. இந்த வருஷம் எடுத்தா அப்ப நம்ப தேவையில்லை. அது உனக்கு மட்டும் பொய்யா இருக்கலாம். அங்கட வெட்டி இல்லாம அதான் இப்ப நடந்து கொண்டு நாங்க போன முறை 5.5 கிலோ எடுத்தாங்க. இந்த முறை 6 கிலோ வந்துட்டு 1/2 கிலோ கூட்டிட்டு அவ்வளோத்துல வந்துட்டு அந்த தினம் அட்சய திதி என்று சொல்லி ஒரு நாளாம் வந்து நல்ல நாளாம் வந்துட்டு நல்ல நாளில் வந்துட்டு தங்கங்கள் எடுக்கிற நல்லதான். அப்போ நீங்களுமே வந்துட்டு எடுத்தா நல்ல மண் ஜோசிக்க. இப்போ அம்மு ஜோசி போய் என்னத்துக்கான இந்த கதையில் என்ன சாய்ச்சி பண்ணிக்கிறாங்க. அப்போ அதே நாளில் வந்துட்டு இப்போ தங்கம் எடுக்க வசதி தான் இல்லை. செந்தூர் நாயாக்கெல்லாம் எடுக்கல தான் தங்கம். கொஞ்சம் கஷ்டமண்டைக்கு எடுக்கல, கொஞ்சம் காலம் போ எடுக்கலாமே தவிர இப்போ எடுக்கிற கஷ்டம் தானே. வசதி இப்போ சரியான விலையில் இல்லை தங்கம். 3,30,000 ஒரு பவுன். அப்போ பாருங்க அம்மூனை கனவை பாருங்க அவ்வளோத்துல வந்து கேட்டெல்லாம் வச்சுருக்கலாம். அந்த தங்கத்தின விலை 2 ஒரு நாளாச்சு அது வாங்கணும்னு சொல்லி சரி அது காலம் வரைக்கும் இல்லை கை கொடி பெருமைன்னு அப்படி கேட்க வந்து செந்துக்கார சொல்லிச்சுமா நீ தங்கம் எடுக்காது பரவாயில்லடா இன்றைக்கு ஒரு அதில் 12 மணி கொடுறான்னு சொல்லி அவள் செஞ்சு சொன்னாலும் அதெல்லாம் தூமாச்சுடா. என்னவா இருந்தாலும் அவைகளுக்கிட்ட தான் அப்படி செய்யக்கூடாது வந்துட்டு நம்ம இப்போ ஒன்றுமே செஞ்சாத நிலைமையா வீடியோன்னு சொல்லி செய்யல தாங்களே ஏதாச்சும் ஒன்றை கொடுக்கணும்னு சொல்லி அப்போ அவன் சொல்ல கேட்டு சென்று வந்துட்டு ஒரு அதில் 12 மணி வந்திருக்கேன் நம்ம கொடுக்குறாங்க. சொல்லக்கூடாது செஞ்சு நீ தான் கொடுக்கணும் சொல்லக்கூடாது. இரவு சாப்பாடுக்கு சாப்பிடலாம் நீங்க சாப்பிட்டா நீ காலம் ஃபுல்லா பான் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். சரியோ அப்படி சந்தோஷம் அன்னைக்கு சுத்தமா இல்ல ஒரு ராத்திரி பானல இல்ல சந்தோஷம் மேம் முன்னைக்கு இல்ல சுத்தமா இல்ல இது வேற டிஃபரன்ஸ் இப்படி சொல்லக்கூடாது. இப்போ வீடியோ பார்க்க தெரியாது மனுஷன் காரணம் இப்படி சந்தோஷம் வாண்டி தெரியல இல்லை பிள்ளைன்னு இப்படி காய்க்கன்னு செய்வே தெரியாது. சரி அப்போ அந்த கட்டத்தை தெரியும் அந்த கட்டத்தை வட்டி விட சந்தோஷம்னு சொல்லணுமா கட் பண்ணுறாடே சரி. அப்போ வந்துட்டு நீ கட் பண்ண சரியா வீடியோவை நீ நன்றி சொல்லணும். இந்த மனுஷன் வீடியோ சந்தோஷமா கிடக்குன்னு புழுவணும் சரியோ. சரி இல்லை வீடியோ பார்க்குறேன் அதோட வந்து நைட் சாப்பாடும் இல்லை மிச்சப்படுத்திக்கிறாங்க. இப்பயே வாங்கி கொடுத்து விடாது இருக்கிற மாதிரி சம்பளம் கிம்பளம் அடிச்சு சாப்பிட சொல்லி. சரி இப்போ நீ சொல்ல சரி ஆமா என்ன எப்படி சந்தோஷமா இருக்கே அம்மு? சந்தோஷம் பெரிய சந்தோஷமே பெரிய அளவுக்கு இல்ல சந்தோஷம் சும்மா அம்மோட மனம் குளிர்ற மாதிரி என்ன செஞ்சுக்கான் வாழ்த்துக்களை இன்று போல எப்பவும் பான் பண்ணி சந்தோஷப்படுத்த வேண்டி நான் சொல்லிக் கொள்றேன். சரி எனக்கு ஒன்றும் வாங்கி தரவே வேணாம். நீங்கள் தங்கம் வாங்கி தர அடிங்க கடவுளான பான் வாங்கி தர வேண்டாம். நானும் சாப்பிட்டு கொண்டிருக்கோம் இதை காணும். இப்ப தங்கம் இல்லாம இருக்கலாம் சாப்பாடுலாம் இருக்கல அவன் வந்து எவ்வளவு தூரம் கவனிக்கிறான்னு பாரு அன்பால. இனி இரவுக்கு பானோட சாப்பிடலாம் தேத்தினோட தோத்தி சாப்பிடலாம் தேங்காப்பு பிணைஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோத்துல சாப்பிடலாம். சரி இப்போ நாங்கள் கணக்கு நேரம் கோவப்படுத்துகிறேன் பிள்ளை இல்லையா நம்ம இன்றைக்கு நான் ஒன்று இல்லையா. அப்போ வந்துட்டு உண்மையாக அதை பார்த்தா தெரியும் இன்றைக்கு வந்து சேர்ந்து உங்களுக்கு காலம் சொன்னால் நம்ம கொண்டு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அப்போ பான் இல்லை இன்னொன்று பிள்ளை வச்சிருக்கானுங்க ஹெல்மெட் ஒன்றும் இல்லை. அப்போ வந்துட்டு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க போகிறான். அப்போ நான் கொடுக்க முடியாது நம்ம கண்ணை மூடுங்க கண்ணை மூடும் கண்ணை முடிவானது பாருங்க குளிச்சு வைக்கிறாங்க. சரி சரி எடுங்க சொன்னது பார்ப்போம் ஒட்டிட்டாங்க இந்த கையிலே சும்மா கதைக்கு நேரியா எனக்கு 2 பேரும் என்னடா இது போன் கமரா பர்மனன்ட் அம்மாட சரி அண்ணா மூடாடி நீ பார்த்து பண்ணிக்கிறேன் பிறகு இங்கே அப்படியே பாருங்க உறவுல நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு சும்மா சொல்லுவாங்க பாருங்க இதுக்குள்ள வந்து இருக்குது. இதை தான் வந்து இன்றைக்கு சர்ப்ரைஸ் வீட்டாடு டப்பி மேக்கடா இப்போ இவ்வளோ எடுத்துன்னு எடுத்து உள்ளே எடுத்து இல்லை இதே மாதிரி டப்பி உள்ள கிடக்குது. அப்போ ஏற்கனவே நகையில் எடுத்து குவிக்கிறீங்க வீட்டுக்கு அப்படியே அப்படி இல்லை முதல் எடுத்த நான் ஜன்னல் போன வருஷம் எடுத்தாச்சு தினத்துக்கு சரியா அது எடுவா என்ன கிடக்குன்னு பார்ப்போம் முட்டுக்கால் பார்ப்போம் என்ன என்ன இது ரோஸ் கலர் ஆமா 1 மில்ல 2 எடுத்து வச்சுக்கான் அப்படியே கிட்ட கொண்டாங்க பாப்பிரிக்க இது பாருங்க உண்மைக்கு வேண்டிட்டு தங்கம் தான் பிரிக்கான சொல்றீங்க. இங்கே பாருங்க உண்மைக்கு வந்துட்டு ஒரு மோதிரம் கொண்டு வந்து தன்னால் முடிஞ்ச அளவில் வந்து சென்று எடுத்துருக்கான். அமௌண்ட்டு மனநிலைமை எப்படி இருக்குது
சரி அப்போ சந்தேகப்படால் போடுவோம் யாருக்கு எடுத்து உங்களுக்கு இன்னைக்கு அட்சி நாளில் வந்துட்டு எடுத்து தந்தால் அம்மைக்கு வந்துட்டு காலம் ஃபுல்லாக தங்களுக்கு ஒரு வரவேற்பு வந்து கிடைக்குமான்னு சொல்லி அம்மைக்கு வந்துட்டு செஞ்சு எடுத்துருக்கான்னு என்ன சொல்ல விரும்புகிறீங்க புறகும் பேட்டா சத்தியமா கோயில் அடிச்சு போய் கற்பூரம் பண்ணிடுவோம் இந்தா இதை வந்துட்டு நீங்கள் உங்களோட கையால் அம்மா போட்டு விட்டா அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கையை போட்டு அம்மாவுக்கு தான் போட்டு விடுவோம் பானை கொடுங்க மத்திய பானையும் இல்லை வேணாம் பானை போட்டு இதுலயே போடுறது அம்மா என்னடா வேண்டாம் பிறப்பா ஒரு பேக் கிடையாது அப்படி இல்லை இங்கே பாருங்க வடிவா தான் கிடையாது கையை கொண்டு வந்து பாருங்க இதுக்கு அடுத்தது பாத்தி ஆமா இப்போ நீ நம்புறியோ அந்த அக்ஷயத்தி என்ற உண்மைன்றதை நீ நம்புறியோ இப்போ போன வருஷம் ஒன்று எடுத்தேன் இந்த வருஷம் ஒன்று வருது அந்த அதே தினத்துக்கு இதுதான் வந்து வந்துட்டு நம்பிக்கைன்னு சொல்றது இப்படி செஞ்சு நம்பு சரியே நம்பியா பான் வாங்கி தருவான் சரி என்ன மோண்டுமே வந்து வச்சிருக்கேன் எனக்கு அடுத்தது என்ன உள்ளது அம்மோட ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி கொடுப்பேன் கொடு அது நான் தான் எனக்கு கொடுத்தா அவனை கையால் நான் தான் போடும் சரி எடுவா சரி அடுத்ததுமே பார்த்தா தெரியும் இதுக்குலேயுமே வந்து ரோஸ் பைக்கில் வந்து தங்கம் தாங்கடா இருக்குது அங்கேடா தங்கத்தை என்ன யோசிப்பீங்க இங்கேடா இருக்கு தங்கமே இங்கே வா கிட்ட கொண்டு வந்து காட்டுறா இங்கே பாருங்க உண்மைக்குமே பேரம் முன்ன எவ்வளோ தூரம் செஞ்சு நேசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அடுத்தது இந்த வருஷம் 2 இடத்துக்கு சொல்லிக்கிறாங்க உண்மையா பார்க்குறது உண்மைதானே என்ன வேணும் போட்டு விட நல்லது தானே அவாக்கு அம்மா வேணும் மேம் உங்களுக்கு இப்படி செஞ்சு இப்படி கீழே இருந்து ப்ரோபோஸ் பண்ண கூட தெரியுமா நல்லா இருக்கும்டா பாக்க ஹெல்மெட் தரேன் அது வேணாம் அட நல்லா இருக்கும்டா குடுறா இது அக்டே தெரியுடா அது முதல்ல கொடுத்தாச்சு அக்டே தெரியுடா அது அந்த மோதிரம் அஞ்சு ஒண்ணுக்கு அக்டே தெரியுடா இல்ல அதான் அந்த மோதிரம் படவுல முட்டுக்கால இரு ஆமா நான் இப்படி நிக்கிறேன் சரி இங்க பாருங்க சோத்துல எடுங்க அடா வேலே கையை கொடுங்க கையை தாங்க வந்துங்களா எனக்கு போடுங்க வீட்டுல சரி இங்க போடுறது அவன் இந்த விரலுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துனான் சரி சரி இங்க பாருங்க கை ஃபுல்லாவே வந்துட்டு தங்கம் இங்க பாருங்க இந்த தங்கங்களை கிட்ட கொண்டு பாருங்க பாயா கவம் ஏங்கி ஏக்கத்துல வர்றானில்ல கிட்ட இங்க பாருங்க அம்முன்ன கையை பாருங்க உண்மைக்கு வந்து நல்லா தான் கிடக்கேண்ணே உண்மைக்கு வந்துட்டு இப்ப நம்புறீங்கள் தானே அந்த முதல் நடந்த உண்மையுண்டு அக்ஷய திதிக்கு சேர்ந்து வந்துட்டு போன முறை வந்து ஒருக்கா வந்து எடுத்து கொடுத்தோம்னா ஒரு மோதிரம் ஒன்று எடுத்து கொடுத்தோம் ஆனா இந்த முறை வந்துட்டு அதே மாதிரியே வந்து 2 மோதிரம் வந்து கிடைச்சிருக்கு அப்ப யோசிச்சு பார்க்கும் நீங்களுமே வந்துட்டு உங்களோட வீட்டுல இருக்கிறாங்களுக்கு ஒரு அந்த தினத்தல் ஆண்டுக்கு வந்துட்டு ஒரு மோதிரமோ இல்லாட்டி சும்மா ஒரு நூல் மாதிரி ஒரு பவுன்ல வேண்டி கொடுத்தீங்கன்னு சொன்னா அம்மைக்கு வந்துட்டு அடுத்த முறையுமே ஏதோ ஒரு வழியில வந்துட்டு நீங்க வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குமே நம்ம அப்படி வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய சந்தோஷம் அப்ப சரி நான் போட்டு வரேன் இல்ல நான் இவ்வளோ கதைச்சுனா நீ எனக்கு அதான் அந்த ஹெல்மெட்டையும் தந்துட்டு போங்க அந்த டப்பா எப்படி போட்டுடுங்க ஒன்று கையில் அது பித்தளை கலட்டி கலட்டி தந்துட்டு போனா நாங்க போட்டு கொண்டு இருப்போம் அப்ப நீங்க ஒன்று அக்ஷய திதிக்கு நான் ஒன்றுமே கொடுக்கல இல்ல அவர் தான் தந்தது சரி இந்த காசு எங்க அண்ணன் வந்து எங்க அலையடா இப்ப காய்ச்சி அடி விழுந்து போகணும் சரியோ இதாக கதை கேட்டோமே நான் வீட்டுக்கு வச்சு கதையங்கோ அது தெரியாது எனக்கு சேர்த்து வச்சுக்கீங்களா காசு சரி அப்ப நீ என்ன சொல்லி முடிக்க ஆசைப்படுற வீடியோ அம்மா கதையங்கோ சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்பவே வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை உண்மைக்குமே சந்தோஷமா இருக்கு நான் நினைச்சு கொண்டு இருந்தேன் நான் காலமையில இருந்தே இன்றைக்கு என்ன செஞ்சுடணும் ஒரு கதையுமே என்னோட கதைக்கையிலே இதை பற்றி ஒரு நகை உடுத்தி எடுத்து தராம வேலையை போறேன்னு போனவர் ஆனா வேலையிலேயே இருந்து நான் கோயில்ல நீ கேட்க ஃபோன் பண்ணி சொன்னார் தனக்கு வேலை இல்லையான்ட்டு நான் சரி அப்ப வீட்டை வெல்லாமன்னு பார்த்தார் போனும் கையுமா இருக்க கொஞ்சம் யோசிக்கல ஆனா அக்ஷயத்துக்கு ஏன் மறந்து போயிட்டேன் அங்க போயிட்டு வர்ற கிடையாது மனசுல ஒரு யோசனை வந்தது அப்படி சென்று வந்துட்டு சொல்லவும் இல்லை தானே நானும் வாயால கேட்கிற காசு இருக்குமோ சரியான்னு யோசிச்சிருக்கேன் உண்மைதான் யோசிச்சேன் காலமா விடியோவில இருந்து தான் யோசிச்சேன் வேற யாரும் மனசு என்ன செஞ்சிருப்பாங்க இன்னைக்கு அக்ஷயத்து நீ காசு இல்லைன்னு சொன்னா உனக்கு இவ்வளவு அடி விழுந்துருக்கு நினைக்கிறேன் அம்மா பேச அந்த மனசுக்கு வச்சிருக்கா சரி அந்த மனசுல காசு இருக்கோ தெரியாதுன்னு மனசுக்கு வச்சுக்கா நான் கேட்கல என்னன்ட்டு நாங்கள் கேட்கறதுன்ட்டு நான் பேசாம இருந்தேன் ஆனா அப்போ யோசிச்சேன் ஒரு நாளும் வேற வீடியோக்கு முன் வந்து எடுக்க மாட்டாரே என்னோட ஒரு அதிசயமா இருக்குன்னு கடைசியா நான் பான் தான் வாங்கி உண்மையிலே தரப்பூர்ணமாகும் பானை தந்தோன்னே குழம்பிட்டேன் அது ஏன் வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு மற்ற
போன வருஷம் உண்மையிலேயே நான் ஒரு முதல்ல மடுத்து கொடுத்தேன்னா தானே அதே மாதிரி இந்த வருஷம் மடுக்க வச்சிருக்கேன் 1 2 அதுதானே அது உண்மைதானே நானா பாக்ஸே அதுன்றது உண்மைதான் கண்டிப்பா அது உண்மை இல்லையாமோ அது உண்மைதான் ஒரு பக்கம் ஆனா உண்மையில இருக்கிற பாசம் தான் டைம் ஒரு முயற்சி தானே முயற்சி தானே சும்மா ஆட்சி தினத்துக்கு எடுத்து நாங்கள் வந்து இந்த வருஷம் மடுக்க நான் சும்மா தருவினோம் கடையில் போய் அண்ணன் மோதிரம் தாங்க 2 அதுதான் ஓகே அப்போ வந்துட்டு பெரிய சந்தோஷம் நாங்களுமே வந்து நிறைய கட்டத்துக்கு வருவோம் வீடியோ உண்மைக்கு வந்து நீங்களுமே உங்களோட வீட்டில் இருக்கிற ஆக்களுக்கு வந்துட்டு எடுத்துக்கோங்க உண்மைக்கு வந்துட்டு எனக்கு பெரிய கவலையாக கிடக்கு செந்து அம்முக்கு எடுத்து கொடுக்குறான்னு எனக்கு எடுத்துறா காக்கள் நீங்கள் யாருக்கும் எடுத்து கொடுக்க வழி இல்லையே நான் எடுத்து கொடுக்க மாட்டேன் எனக்கு எடுத்து தாங்க சரி இன்னைக்கு பார்க்குறவர்கள் இன்னைக்கு வந்துட்டு அக்ஷயது எனக்கு மோதிரம் எடுத்து தந்தீங்கன்னா நீங்கள் காலம்பெல்லாம் மோதிரம் எடுக்கலாம் தெரியும் உங்களுக்கு எடுத்து இருப்பினோம் அவியல் எடுப்பினோம் அவையில் எடுத்து கொண்டு இருப்பினோம் அப்போ எனக்கு 2 மோதிரம் 2 ஒன்று எடுத்து சொல்லுங்க உனக்கு எடுக்க மாட்டேன் எனக்கு தான் தெரியும் காலம் எனக்கும் ஒரு பவுடி இருக்கு இல்லை பண்டையும் எடுத்து போட்டு எனக்கும் ஒரு மோதிரம் கொண்டு பார்த்து நான் எடுக்க முடியும் போட்டு பார்த்துட்டு இதை நிறுத்து சொல்லுங்க 75,000 இப்போ நெஞ்சலுக்கு விலை குறைவா எடுக்கலாம் ஆனா படிகளுக்கு அப்படி இல்லை தானே விலை கூடவா தான் இருக்கும் எல்லாத்துலயுமே போட்டு சரி அப்பா அம்முமே வந்து இந்த கோயிலுக்கு போனாக்கான காரணம் என்ன இன்றைக்கு அதாவது எங்கட கோயில் எங்கட அம்மாமான வீட்டு கோயில் கொடியேறிட்டு 12 நாள் பூசை அப்ப நான் அதுக்கு இண்டையில இருந்து ஒரு நேரம் விரதம் இன்றைக்கு மட்டும் ஒரு நேரம் மற்றபடி மிரக்கறி இப்ப இந்த கடைசிக்கு ஒரு நேரம் மற்ற நான் கடைசிக்கு பால்ச்சம் எடுக்க போகணும் விரதம் அந்த அளவாக்கி நான் குத்தி அப்படி எல்லாம் குத்தணும் பால்ச்சம் எடுக்கணும்னா குத்துவணும்னா முறையும் போல குத்தி தான் குத்தி இப்படி எடுத்து ஐயோ அப்படி ஒண்ணுமே இல்லை நான் பால்ச்சம் மட்டும்தான் எடுக்கிறேன் நேர்ந்த நாங்கள் அப்ப அதுக்காண்டி போயிண்டைக்கு அர்ச்சனை எல்லாம் செஞ்சு பூசை எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் கவலையா கிடந்து எனக்கு சொல்லி செஞ்சு தர இல்லையாண்டே நீ சந்தோஷமா இருக்கு இதை அப்போ நீ கொடுக்காட்டி அப்ப நீ சொன்னே இப்ப நீ காசு வேண்டலாம் உண்டு அப்ப நீ தான் காட்டுறது தெரியும் பழிச்சாச்சு வா காசு பழிச்சாச்சு இப்ப அடிக்காது நான் பொருளாடி சரி ஓகே நாங்களுமே வந்து வீடியோ முடிக்க அப்புறம் இந்த வீடியோ வந்து பிடிக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பட் அந்த பச்சையை குத்தினதுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறேன் இந்த பச்சையோ காட்டுங்க இதுல குத்தின காட்டுங்க இதுல இல்ல கையா இதுவும் பச்சை தானேப்பா இதுவும் பச்சை இது வேண்டாம் இது ஏன் குத்தினதுக்கு தெரியும் வெற்றியை காட்டு இது என்ன சொல்ல விரும்புறேன் என்ன இந்த பச்சையை நான் பார்த்தேன் நான் நல்லா இருந்துச்சு பார்த்த உடனே பிடிச்சி ஆனா எங்களோட படித்த பிள்ளைகள்லாம் சொன்னாங்க அம்மூன்னு பச்சையை வச்சு படுத்துற பாடாம் ஸ்டேட்டஸ்ல போட்டு கொண்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு 3 தரம் போட்டு குறை கொண்ட கொண்ட பீடியை இந்த மேக்கப் கிளாஸ் எல்லா பிள்ளைகளும் கொண்ட கொண்ட இந்த பச்சை குத்திக்காரு கச்சேரி அவங்களெல்லாம் சண்டை பொடியில் தின்னவங்க தான் கட்டின புள்ளு என்ன அவன் பச்சை ஊத்தி வச்சுக்க நீ குத்தலையே பச்சை அதான் பாசம் அப்படி அண்டு இல்ல எனக்கு உண்மையா சத்தியமா தெரியாது நான் வீட்டை இருந்துட்டு இரவு போல வர சித்திரன் வேலையை போயிட்டாருன்னு சொல்லிட்டு இரவு போல வரத்தான் இவர் வந்து காட்டினார் எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு பார்த்த உடனே சந்தோஷம் இல்ல அப்படி இல்ல இவர் உண்மையிலேயே பாசம் தான் என்னைய விட இவர் என்னில பாசம் நான் நினைக்கிறேன் நான் அந்த அளவு தூரத்துக்கு இல்லாட்டி இவர் என்னைய விட பாசம் உண்மையா சொல்றேன் ஆனா அதே மாதிரி பச்சை ஊத்தினோன்னு நான் பார்த்துட்டு மயங்கிட்டேன் ஐயோ என்ன எழுப்பி நடிச்சு அலானியால் கணக்க கதைக்கு ஆக்களுக்கு வந்துட்டு சரியா இப்ப பாக்குறவர்கள் வந்துட்டு எல்லாருமே வந்து எங்களை விரும்பி பார்ப்பினம் தானே சில உறவுகளுக்கு வந்து பிடிக்காது தானே அப்ப நாங்களே வந்து வீடியோ முடிப்போம் என்ன ஓகே இந்த வீடியோ வந்துட்டு பிடிக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அம்மாவும் செந்துவும் வந்துட்டு இன்றைக்கு அச்சதிக்கு நகை எல்லாம் எடுத்திருக்கணும் அவைகளுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா அவைகளுக்குமே வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வீடியோ முடிச்சு கொள்வோம் ஓகே பாய் பாய்